ஓகே மாணவர்கள், இன்றைக்கு நாங்கள் ஷுட் என்றதை எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இந்த ஷுட் என்ற மாடல் இப்போ நாங்கள் என்னத்துக்கு பயன்படுத்தோம்? ஒன்று சஜஸ்ட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி அட்வைஸ் பண்ணுறதுக்கு, நார்மலாக ஏதாவது ஒரு விஷயத்தை இது செஞ்சால் நல்லா இருக்கும், இதை செய்யுங்கோ என்று சொல்கிறதுக்காக பயன்படுத்துவோம். அந்த வகையில் வந்து இது மஸ்ட்டை விட கொஞ்சம் கடினத்தன்மை குறைவாக இருக்கும். மஸ்ட்டுன்ற கொஞ்சம் அழுத்தி சொல்லுவோம், அந்த கட்டாயம் என்ற வகையில் வரும். அந்த வகையில் முதலாவது உதாரணத்தை பாருங்கள். யூ ஷுட் அப்ளை ஃபார் தட் ஜாப். நீங்கள் அந்த வேலைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். யூ ஷுட் என்னுடைய இது கட்டாயம் இல்லை, அப்ளை பண்ணால் நல்லா இருக்கும் அந்த மாதிரி வரும். அதே மாதிரி ஐ ஷுட் சேவ் மோர் மணி ஈச் மந்த். ஒரு மாதம் அதிக பணத்தை சேமிக்க வேண்டும். அதாவது என்னது, நான் சேமித்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி ஒப்பீனியனுக்கு வரும், என்னுடைய ஒரு சஜஷனாக இருக்கும். மற்ற அடுத்த பாருங்க, வி ஷுட் ஸ்டடி ஃபார் த அப்கமிங் எக்ஸாம். என்ன செய்யணும்? எதிர்வர பொருட்ட எக்ஸாமுக்கு வந்து நாங்கள் படிக்க வேணும் என்று சொல்கிறோம். அடுத்தது தே ஷுட் அப் தியர் ரூம். அவர்கள் அவர்களுடைய அறையை வந்து சுத்தம் செய்ய வேண்டும் என்ற வகையில் வரும். இது வந்து அவ்வளோ கடினத்தன்மையாக இருக்காது, அதாவது அழுத்தி சொல்கிறதா இருக்காது, நார்மலாக சொல்கிறதா இருக்கும். இது நேரம் மஸ்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் மஸ்ட் வந்து கட்டாயம் செய்ய வேண்டுமென்ற மாதிரி வரும். ஓகே, அதுக்கான உதாரணம் அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த பாருங்க, மஸ்ட்ன்ற என்னது, நெசசரி அண்ட் கம்பல்சரியாக இருக்கும், கட்டாயம் என்ற வகையில் வரும். அதுக்கு வந்து அதை செஞ்சே தான் ஆகணும், இல்லை போய் தான் ஆகணும் என்ற மாதிரி வரும். அந்த வகையில் உதாரணம் பாருங்க, யூ மஸ்ட் வேர் சீட் பெல்ட் வென் யூ டிரைவ். நீங்கள் டிரைவ் பண்ணல கட்டாயம் என்ன செய்யணும்? சீட் பெல்ட் வந்து அணிஞ்சு தான் ஆகணும். ஸோ அது வந்து கட்டாயம் என்ற வகையில் வந்து அந்த வசனத்தை நாங்கள் சொல்லலாம். அடுத்த பாருங்க, சி லுக்ஸ் சிக், சி மஸ்ட் கோ டு த ஹாஸ்பிட்டல். அவள் பார்க்க வருத்தமாக இருக்குதா, அவளுக்கு போய் மருத்துவம் மாறன்னு சொன்னால் அவள் கட்டாயம் எங்கே போகணும்? ஹாஸ்பிட்டல் போகணும். அப்போ சி மஸ்ட் கோ டு த ஹாஸ்பிட்டல் அந்த வகையில் வரும். அடுத்தது பாருங்க, பேங்க்ஸ் மஸ்ட் எக்ஸாமின் ஓல் டாக்குமெண்ட்ஸ். கட்டாயம் பேங்க்கில் நாங்கள் லோன் எடுக்க போகலாம் சரி, ஏதாவது சேவிங் அக்கௌண்ட் திறக்க போகலாம் சரி, இல்லாட்டி ஃபிக்ஸ்ட் டிபாசிட் போட போகலாம் சரி, என்ன செய்யணும்? அவையில் கட்டாயம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். என்னத்துக்கு? டாக்குமெண்ட்ஸ் எக்ஸாமின் பண்ணிட்டு தான் அவையில் சைன் வாங்குறதுனாலும் சரி, நிரப்புறதுனாலும் சரி, ஃபில் பண்ணுறதுனாலும் சரி, அமௌண்ட் அடிக்கிறதுனாலும் சரி, கட்டாயம் மறுபடியும் என்ன செய்யணும்? எல்லா டாக்குமெண்ட்டும் பார்க்கணும். அப்போ அது கட்டாயம் என்ற வகையில் சொல்கிறோம். ஓகே மாணவர்கள், அடுத்தது கொஞ்சம் பயிற்சி பார்ப்போம். பயிற்சியில் நான் தரேன், நீங்கள் நம்மளை ட்ரை பண்ணி பாருங்கள், அதுக்கான விடையும் தந்திருக்கேன். ஓகே மாணவர்கள், இன்னொரு வீடியோட சந்திப்போம். நன்றி.